Hi friends, in this video we will discuss about a new topic that is stereochemistry. So இதில் நம்ம optical activity and concept of chirality பற்றி நம்ம பார்க்க போகிறோம். So first we will discuss about optical activity. Optical activity is a physical property by virtue of its compound, that is sample rotate plane of polarized light. The instrument used to measure the angle of rotation of plane of polarized light is polarimeter. That is optical rotation are determined by polarimeter. So the plane of polarized light rotate clockwise direction, that is right side, means it is denoted to dextro or D or in the symbol of plus. Otherwise the plane of polarized light rotate in anti-clockwise direction, that is left side, means it denoted in LEVO or L in the symbol of minus. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது தான், சின்ன வயசில் நம்ம படித்த விஷயந்தான். தென் கண்டிஷன் ஃபார் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் க்ரைட்டீரியா ஃபார் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் ரொட்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன், த மாலிகுல் contain asymmetric center or chiral center. Then chirality, that is the molecule non-superimposable mirror image. Third condition, the molecule is absence of SN symmetry element, that is ஒரு மாலிகுலை நம்ம ரொட்டேட் பண்ணி அண்ட் தென் ரிஃப்ளெக்ஷன் பண்ணால் அந்த இனிஷியல் மாலிகுல் நமக்கு வந்து கிடைக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆப்டிக்கல் ஆக்டிவ் மாலிகுல் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த டாபிக் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக், asymmetric center or chiral center. So center attached to four different groups or atoms, ligands called as a chiral center. இப்போ என்ன கண்டிஷன் சொன்னால், ஒரு ஆட்டத்தை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கணும். அது வெதர் கார்பனாக இருக்கலாம், நைட்ரஜனாக இருக்கலாம், சிலிக்கான்ஸாக இருக்கலாம், எதுனா இருக்கலாம். ஓகேங்களா, 4 டிஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், கார்பன் அட்டாச்சு டு ABXYன்னு சொல்கிறோம் நம்ம. அதுபோல் நைட்ரஜன், சிலிக்கான் அட்டாச்சு டு டிஃப்ரெண்ட் அல்கைல் குரூப்ஸ் ஆர் அரைல் குரூப்ஸ். அப்போ இது மூணுமே பார்த்திங்கன்னா கைரல் சென்டர் நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டிக் ஆசிட் CH3 CHOH COOH. So lactic acid contain one chiral center. Similarly tartaric acid, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா the molecule contain two chiral center. So next பார்த்தீங்கன்னா orthohydroxy benzenone, இங்கேயும் பார்த்தீங்கன்னா it contain one chiral center. Third molecule contain two chiral center. அப்புறம் மாலிகுலில் எத்தனை இருக்கலாம் chiral center, என்ன கண்டிஷன் சொன்னால் the center attached to 4 different groups அப்படி இருந்துச்சுன்னா it is a chiral center or asymmetric center நம்ம சொல்கிறோம். Then stereogenic center or stereo center. By changing of two groups or atoms in a molecule give new stereoisomers is known as stereogenic center. ஸோ ஒரு மாலிகுலில் 2 குரூப் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், அப்படி பண்ணால் கிடைக்கிறது தான் இந்த ஸ்டீரியோ சென்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஏபிசிடின்னு இருக்குது. அப்போ வெர்டிக்கல் லைன் ஏபி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாமல் சிடியை மட்டும் நம்ம டி வந்து லெஃப்ட்டில் இருக்குது, அது ரைட்டில் போட்டு சி ரைட்டில் இருக்குது, அது லெஃப்ட்டில் போட்டுக்கிறோம். இப்படி வந்து ஒரு குரூப் 2 குரூப் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் கிடைக்கிறது தான் இந்த ஸ்டீரியோஜெனிக் சென்டர். தென் செகண்ட் எக்ஸாம்பிள் சிஸ் காம்பவுண்டு. சிஸ் காம்பவுண்டை நம்ம ஒரு கார்பனில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், ஏபியும், அப்போ டிரான்ஸ் காம்பவுண்டாக கிடைக்குது. அப்போ இட் இஸ் ஆல்சோ எ ஸ்டீரியோஜெனிக் சென்டர். தென் தேர்ட் எக்ஸாம்பிள் லாக்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, லாக்டிக் ஆசிடில்
HOH மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ we get stereogenic center. Then fourth example 1,2-dichloro-propane. இல்லை Cl வந்து பார்த்திங்கன்னா அப்போர்டில் இருக்குது. அப்போ ஒரு பொசிஷனை மட்டும் நம்ம ClH நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கிடைக்கிறது தான் இந்த ஸ்டீரியோஜெனிக் சென்டர். அப்போ அசிமெட்ரிக் சென்டர் வேறு, ஸ்டீரியோஜெனிக் சென்டர் வேறு. ஓகேங்களா, இதை நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆல் த அசிமெட்ரிக் சென்டர் ஆர் ஸ்டீரியோஜெனிக் சென்டர், பட் ஆல் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் ஆர் நாட் அசிமெட்ரிக் சென்டர். ஓகேங்களா, எல்லா கைரல் கார்பனும் கைரல் சென்டரும் என்னதான் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் தான். ஆனால் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இஸ் நாட் அ கைரல் சென்டர். இது நம்ம மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன் ஜென்ரல் asymmetric center molecule are optically active, but it is not 100% guarantee criteria. ஓகேங்களா, எல்லா அசிமெட்ரிக் சென்டர் மாலிகுலுமே அது ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ there are molecules even having asymmetric center, they are optically inactive. So for example, first compound is a meso-tartaric acid, second compound is a meso 1,2-dichloro-propane. இது ரெண்டுமே அசிமெட்ரிக் சென்டர் இருக்குது, ஆனால் it is optically inactive molecule. Similarly, there are some molecules without asymmetric center, but it is optically active. அசிமெட்ரிக் சென்டர் எல்லாமே நமக்கு ஆக்டிவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அல்லீன், பைஃபெனைல் எல்லாம் பார்த்திங்கன்னா அசிமெட்ரிக் சென்டர் எல்லாமே ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் கைராலிட்டி. அப்போ இது ஸ்டீரியோ ஐசோமரிசம் அல்லது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னே அதை சொல்லலாம். த வேர்டு கைரல் இஸ் அ Greek word that means handed, describes the phenomenon of handedness of molecule. அப்போ the human body is structurally chiral with the heart, because the heart lying to the left side of the center and the liver to the right side. For evolutionary point of view, most of the people are right-handed. இல்லைங்களா, நம்ம அதிகமாக ரைட்லாம் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா, எழுதுறதுக்கோ இல்லை வந்து ஒருத்தனை அடிக்கிறதுக்கோ நம்ம எதை யூஸ் பண்ண சொன்னால் மோஸ்ட்லி நம்ம ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஆல் பட் ஒன் ஆஃப் த 20 amino acids of proteins are chiral, and all of them are classified as left-handed. The naturally occurring sugars are almost all right-handed, including the sugar that occurs in DNA. DNA itself has a helical structure, and all naturally occurring DNA turns to the right-handed. ஸோ இங்கே C ஸ்டார் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைரல் கார்பன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, என்னுடைய மிரர் என்ன சொன்னால் அப்படியே என்னுடைய மிரர் இமேஜ் கிடைக்குது. ஸோ C ஸ்டார் இஸ் அ ஸ்டீரியோ சென்டர் ஆர் கைரல் சென்டர். To study of molecule as three-dimensional object, that is arrangement of atoms. In first molecule பாருங்களேன், நமக்கு டிஃப்ரெண்ட் லைன்ஸ் போட்டிருக்கோம். ஒன்று சாலிட் லைன், இன்னொன்று டேஷ் லைன், ஒன்று ஆட்லைன் லைன். அதாவது ஹெச்சுக்கும் பியருக்கு வந்து சாதாரண லைன் போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ இட் இஸ் அ கண்டினியூஸ் லைன் சொல்கிறோம் நம்ம. இட் இஸ் அ பிளேன் ஆஃப் த பேப்பர். அப்போ இது வந்து பிளேனில் பேப்பர் ஆஃப் த பிளேன்லேயே அது உட்காந்துட்ருக்கோம். அது டேஷ் லைன் இல்லையா, அது ப்ரொஜெக்டிங் பிஹைண்ட் த பிளேன் ஆஃப் த பேப்பர் ஆர் அவே ஃப்ரம் ஒன் ஐஸ். அதுவே சாலிட் லைன் இருக்குல்ல, ப்ரொஜெக்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பிளேன் ஆஃப் த பேப்பர். ஓகேங்களா, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் த பிளேன் ஒன்று இருக்கும், ஒன்று பிலோ த பிளேன். டேஷ் லைன் பிலோ த பிளேன், சாலிட் லைன் அபோவ் த பிளேன். மற்ற ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆன் தி பிளேன் இருக்கும். இது நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ இன் ஃபஸ்ட்டு மாலிகுலர் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் புரோமின். ஸோ வி கெட் அ செகண்ட் காம்பவுண்ட். அப்போ செகண்ட் காம்பவுண்ட் இஸ் த enantiomer of first compound. ஓகேங்களா, இட்ஸ் அ enantiomer. Similarly, the first compound is a S plus 2-butanol. அவருடைய மிரர் இமேஜ் பார்த்தீங்கன்னா we get R minus 2-butanol.
அப்போ இந்த ப்ளஸ்ன்றது ரொட்டேஷனை குறிக்கும், கிளாக் வைஸ் ரொட்டேஷன் சொல்கிறோம். ஸோ மைனஸ் ரெஃபர்ஸ் டு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். இந்த எஸ்ஆர்ன்றது ஆர்எஸ் ரொட்டேஷனை குறிக்கும். அது பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு படிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ பொதுவாக ஒரு மாலிகுலுடைய மிரர் இமேஜ் இஸ் அ எனன்ஷியமர் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஒரு காம்பவுண்ட் ஆர் ரொட்டேஷன் ஆச்சுன்னா அடுத்தனுடைய மிரர் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ரொட்டேஷனாக இருக்கும். ஓகேங்களா? தென் டயஸ்டீரியோமர். ஸோ இது ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இஸ் அ மீசோ டார்டாரிக் ஆசிட். இந்த மாலிகுலை நம்ம செகண்ட் பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணால் we get one type of molecule. அது தேர்ட் பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது அது ஒரு டைப் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு கிடைக்கிற நியூ மாலிகுல் இஸ் த டயாஸ்டீரியோமர். மிரர் இமேஜ் ஆச்சுன்னா எனன்ஷியமர். அதுவே ஒரு மாலிகுலில் 2 கைரல் கார்பன் இருக்கும். அந்த கைரல் கார்பனை ஃபஸ்ட் பொசிஷனை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு மாலிகுலும், நெக்ஸ்ட் பொசிஷனை சேஞ்ச் பண்ணும்போது அனதர் மாலிகுலும் கிடைக்கும். நமக்கு கிடைச்ச நியூ மாலிகுல் இல்லையா, இட் இஸ் கால்டு டயாஸ்டீரியோமர் நம்ம சொல்லுவோம். ஸோ டயாஸ்டீரியோமரில் ஒரு சப்ஹெட்டிங் எபிமஸ் அண்ட் அனோமஸ். There are stereoisomers that are not mirror images of each other. That is, these are stereoisomers that are not enantiomer. So what is epimers? It is a differ in the stereochemistry at only one stereo center or chiral center. இப்போ ஒரு மாலிகுலில் மோர் தென் 2 நம்பர் ஆஃப் கைரல் சென்டர் இருக்கும். அங்கே ஏதாச்சும் ஒரு சென்டரில் மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் எபிமஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் ஒன் இஸ் டி கேலக்டோஸ், செகண்ட் ஒன் இஸ் டி குளுக்கோஸ், தேர்ட் ஒன் இஸ் டி மேனோஸ். இங்கே டி குளுக்கோஸ் அண்டு டி மேனோஸ் பாருங்களேன். டி குளுக்கோஸில் செகண்ட் கார்பனில் OH ரைட் சைடில் இருக்குது, டி மைனஸில் செகண்ட் கார்பனில் OH லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ செகண்ட் பொசிஷனில் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. தேர்ஃபோர் டி குளுக்கோஸ் அண்ட் டி மேனோஸ் இஸ் அ C2 எபிமஸ். அதே போல் டி கேலக்டோஸ் அண்ட் டி குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா ஃபோர்த்து கார்பனில் அந்த OH குரூப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ டி கேலக்டோஸ் அண்ட் டி குளுக்கோஸ் இஸ் த C4 எபிமஸ். அப்போ நிறைய கைரல் கார்பனில் ஒரு பொசிஷனில் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொன்னால் அது எபிமஸ். அதுவே டிஃபர் இன் த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அட் C1 கார்பன், ஃபஸ்ட்டு கார்பனில் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அனோமர். ஃபார் எக்ஸாம்பிள், வி டேக் குளுக்கோஸ் மாலிகுல், அதனுடைய சைக்ளிக் காம்பவுண்ட் நம்ம எழுதும்போது பார்த்திங்கன்னா CHOH எழுதணும் நம்ம ஃபஸ்ட் கார்பனில். ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் CHOH, OH ரைட் சைடில் இருந்துச்சுன்னா அது ஆல்ஃபா குளுக்கோஸ்னு சொல்லுவோம். அதுவே OH லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ பீட்டா குளுக்கோஸ். அப்போ ஃபஸ்ட்டு கார்பனில் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அது அனோமஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் பிளேன் ஆஃப் சிமெட்ரி அண்ட் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஸோ பிளேன் ஆஃப் சிமெட்ரின்னா ஒரு மாலிகுலுடைய மிரர் இமேஜ் வந்து மேற்பொறுத்ததுன்னு சொன்னால் அது பிளேன் ஆஃப் சிமெட்ரி. அப்படின்னுச்சுன்னா அந்த மாலிகுல் இஸ் அ ஆக்கைரல் சொல்லுவோம். ஓகேங்களா? அது சென்டர் ஆஃப் சிமெட்ரின்னு சொன்னால் ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலேயும் கீழே போகும்போது ஒரே குரூப் இருந்துச்சுன்னா அது சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், வி டேக் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் 1,2-டைக்ளோரோ பென்சீன். அது வந்து பார்த்திங்கன்னா CL வந்து 2 எடுக்குன்னு சொன்னால் சாலிட் லைன் அப்படின்னு சொன்னால் சென்டர் வந்து ஒரு மிரர் எடுக்கும்போது ரெண்டுமே மேற்பொருந்தும். அப்போ இட் இஸ் அ ஆக்கைரல். அதே போல் தான் நெக்ஸ்ட் காம்பவுண்டும். சரிங்களா? ஸோ அப்போ டைரெக்ஷனில் ஒரு குரூப் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, OH இருக்குது, அதே தான் டவுன்லேயும் இருக்குது. அப்போ ரெண்டுமே மிரர் எடுக்கும்போது நமக்கு மேற்பொருந்தும். அப்போ ரெண்டுமே ஆக்கைரல் மாலிகுல். இன் செகண்ட் எக்ஸாம்பிள், ஒரு சென்டர் பாயிண்ட்டில் நம்ம அப்போர்டில் போகும்போது Cl மீட் ஆகும், கீழே வரும்போது Cl மீட் ஆகும். அதே போல் சென்டர் பாயிண்ட் ரைட் சைடில் போகும்போது COH, லெஃப்ட் சைடில் போகும்போது COH மீட் ஆகுது. அப்போ இட்ஸ் எ சென்டர் ஆஃப் சிமெட்ரி. அப்போ சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருந்தாலும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருந்தாலுமே அது ஆக்கைரல் மாலிகுல். பட் தேர்ட் மாலிகுல் பாருங்கள். தேர்ட் மாலிகுலில் நம்ம ஒரு Cl, இட் இஸ் அ above the plane, another Cl is the below the plane. ஏன்னா சாலிட் லைன் டேஷ் லைன் இருக்குது. அப்போ இப்போ நம்ம மிரர் எடுத்துன்னு சொன்னால் அது ரெண்டும் மீட் ஆகாது. அப்போ இட் இஸ் அ கைரல் மாலிகுல். ஓகேங்களா? இன் ஃபோர்த் எக்ஸாம்பிள்,
Fourth example, second compound is a meso compound. ஓகேங்களா, ஏன்னா OH வந்து ஒன்று ஒரு கார்பனில் சாலிட் லைன், அதே OH அனதர் கார்பனில் டேஷ் லைன் இருக்குது. இதே போல் தான் H இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அது மீசோ காம்பவுண்டு. அண்ட் 1 and 3 இஸ் த enantiomer. ஒன்னுடைய மிரர் இமேஜ் தான் இந்த 3. ஓகேங்களா, அண்ட் 1 and 2 and 2 and 3 is the diastereomers. In fifth example is a bromochloromethane. It is not a stereocenter, so it is a achiral molecule because they have a plane of symmetry. The BRCCl வழியான ஒரு plane எடுத்துன்னு சொன்னால் அந்த HH merge ஆயிரும். அப்போ it is a plane of symmetry. Sixth compound, that is a 2-propanol, is a achiral molecule because it behaves as a superimposable on mirror images. So seventh example is the enantiomer of silicon and germanium. These are the chiral molecule, it's active molecule, optically active molecule. Then eighth example is the enantiomer of quaternary ammonium salt. It is also an active molecule. Ninth example, carbocation and free radical is a, we know, sp2 hybridization. These are the achiral molecule because carbon linked with only 3 groups. And carbanion is the chiral molecule. It is a sp3 hybridization. 11th example, 2,3-pentadiene is a chiral molecule. Similarly, biphenyl is a chiral molecule. And 13th example is a E-cyclooctane. It's a chiral molecule, trans-chiral சொல்லுவோம். அப்போ trans-cyclooctane is a chiral without a stereocenter. Stereocenter இல்லை, ஆனால் it's a chiral molecule or stereoaxial chiral axis சொல்கிறோமா, stereoaxial or chiral axial. So this is the paracyclopane. It's a chiral molecule. The bridged paracyclopane is a chiral is due to the presence of a chiral plane. அப்போ இந்த E-cyclooctaneலையும் paracyclopaneலையும் chiral plane இருக்குது. This is the metallocene substituted with at least 2 different groups on one ring. அப்படின்னுச்சுன்னா அது chiral molecule. மெட்டலோசினில் ஏதாச்சும் ஒரு ரிங்கில் 2 பொசிஷன் வந்து சப்ஸ்டியூஷன் இருந்துச்சுன்னா அது chiral molecule, otherwise is a achiral molecule. And last example is a fumaric acid. Iron tetracarbonyl has been resolved into the optically active form. Next heading, measurements of optical activity. That is specific rotation in the symbol alpha. So alpha lambda t, it is equal to theta by LC or theta into 100 by LC, where theta is the observed rotation, C is the concentration of sample in solution in gram per 100 ml, where lambda is the wavelength of polarized light. Usually sodium D line வந்து பார்த்தீங்கன்னா 5893 angstrom இருக்கும். டெம்பரேச்சர் பொறுத்தவரையும் 20 degree Celsius நம்ம சொல்லுவோம். ஓகே, T is the 20 degree Celsius. And another formula, alpha equal to theta into 100 by dl, where d is the density. ஸோ இங்கே சம் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி 2 சம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், 0.3 gram of sample dissolved in 100 ml solvent, resulting solution placed in 10 cm polarimeter tube, observed rotation is a 10 degree. இப்போ என்ன கொடுத்துருக்கான்னு சொன்னால் theta கொடுத்துருக்காங்க 10 degree, concentration is the 0.3 gram dissolved in 100 ml. இப்போ length of the polarimetric tube வந்து பார்த்தீங்கன்னா 10 cm. இப்போ 10 cm சொன்னால் 1 decimeter cube நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஃபார்முலா, alpha equal to theta into 100 by LC,
இப்போ தீட்டா வேல்யூ 10, எல் வந்து லெங்க்த்து, அப்போ 1 டெசிமீட்டர் கியூப். இப்போ கான்சன்ட்ரேஷன் பொறுத்தவரையும் 0.3. இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் we get 3333 டிகிரின்னு கிடைக்கும். அவ்வளோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். சிமிலர்லி 3 gram sample in 100 ml, theta value 2.10, length of the polarimetric tube வந்து அதே தான் 10 cm கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஆல்ஃபா கொஷின் மார்க். சேம் மெத்தட். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 100 theta by LC, அதே ஃபார்முலா தான். இப்போ 100 into theta value 2.10 divided by 1 into 3, இப்போ 3 ஆயிரும். we get 70 டிகிரி கிடைக்கும். ஓகேங்களா? தென் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஆஃப் ஆப்டிக்கல் ரொட்டேஷன். அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஆப்டிக்கல் ரொட்டேஷன் வந்து பாதிக்குதுன்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஆப்டிக்கல் ரொட்டேஷன் directly proportional to the concentration of the solution. Similarly, optical rotation directly proportional to the length of the polarimetric tube. Then optical rotation is inversely proportional to the lambda square, that is a wavelength of plane of polarized light. So temperature is the unpredictable. அது இல்லாமல் நேச்சர் ஆஃப் சாம்பிள் இருக்குது, நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் இருக்குது. எல்லாமே ரொட்டேஷன் வந்து பாதிக்கக்கூடிய சம் ஃபேக்டர்ஸ். ஸோ ஆக்சுவலி ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இஸ் அ வெரி சிம்பிளஸ்ட் லெசன். உங்கள் டிஆர் பொறுத்தவரையும் லெசன் 1, லெசன் 2ல் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் தான். இந்த கான்செப்ட் நம்ம வந்து பார்த்துக்கிட்டா ஒன்றுமே இல்லை, அதுக்கு ப்ராப்ளமே இருக்கும். ஸோ மேக்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி ஈஸியாக நம்ம வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ நல்லா படிங்க, நிறைய புக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பொறுத்தவரையும் நமக்கு 2 புக் ரெஃபர் பண்ணலாம். ஒன்று ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கன்ஃபர்மேஷன் அண்ட் மெக்கானிசம் பை பிஎஸ் கல்சி அண்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பை நாசி பூரி. இது ரெண்டுமே நல்ல புக்கு. எப்பவுமே இங்கே தான் நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின் எடுப்பாங்க, படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பிஎஸ் கல்சி ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.